Praise the Lord everyone. Learn English through the Bible என்ற இந்த ப்ரோக்ராம் வழியாக விசேஷமாக christsquare.com வழியாக உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த தேவனுக்கும் மற்றும் கிரைஸ்ட் ஸ்கொயருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I am Mrs. Beulah Dinesh and I am going to teach you English through the Bible. இந்த 9th எபிசோட்லயும் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை படிக்க போறோம். 8 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க ஒருவேளை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்ன அப்படின்னா விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தின் மூலியமாக ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பதுதான். நிறைய பாஸ்டர்ஸ் மற்றும் விசுவாசிகள் கேட்டுக்கொண்டது என்னன்னா இங்கிலீஷ்ல தான் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, சோ அது எங்களுக்கு நாங்க படிச்சோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னதுனாலதான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரணும்னு விரும்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கிளாஸ் நீங்க கவனிக்கும் பொழுது யூ ஹாவ் டு ஹேவ் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ். உங்களுடைய ஆங்கில வேதாகமம், அது மாத்திரமல்ல உங்களுடைய ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தமிழ் வேதாகமத்தையும் உங்க கையில வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பென் and a notebook to take down the notes. Okay, we'll enter into the program. இந்த ப்ரோக்ராமோட டாபிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி learn English through the Bible. அதாவது பைபிள் மூலமா இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி பைபிள் படிக்கணும்னு நீங்க கத்துக்கணும். How to read the Bible. நான் சொல்ல போற காரியம் உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க பைபிள் ஓபன் பண்றீங்க, படிக்கிறீங்க, படிச்சு முடிச்ச பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது இல்லையா? The passages make sense when pastor preaches it, but on your own you struggle to understand the Bible. சபையில பாஸ்டர் பேசும்பொழுது எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும், ஆனா வீட்டுக்கு வந்து அதையே திருப்பி படிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். சங்கீதம் 119 162 வசனம் சொல்லுகிறது, மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். இங்கிலீஷ்ல I rejoice in your promise like the one who finds a great spoil. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க வேதத்துல ஒரு பெரிய புதையலை காணலாம். அது மாத்திரமல்ல, அதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். You can feed yourself on God's word and experience real transformation. நீங்க வேதத்தை நன்றாக படிச்சு அதை உங்க மனதுல பதிவு செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, அதாவது மாறுகிறத உங்களால பார்க்க முடியும். இதை நான் லாஸ்ட் எபிசோட்லயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ என்னைக்குமே இந்த உண்மை மாறாது. இந்த செஷன்ல I am going to teach you on what I know on how to read the Bible. நான் சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல 3 லெட்டர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா OIA. O stands for observation, I stands for interpretation and A stands for application. நாம வாழ்ற இந்த பீரியட் ஆனது எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம். இந்த பைபிள் பாத்தீங்கன்னா 2000+ இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் வருகை வரைக்கும் இதை நம்ம படிச்சு இதுதான் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்த வேணும்ன்ற மேனுவலா இருக்க போகுது. சோ அததான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, இதை படிச்சு நம்ம அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So when you read the Bible, you should read with fresh eyes and slow down your reading. Go through the passage and look for the following 5 things. 5 W's இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அது என்னென்ன Wனா, who அதாவது யார், what என்ன, when எப்பொழுது, where எங்கே, why ஏன், and how எப்படி. சோ இந்த क्वेश्चंस நீங்க எந்த பேசேஜ் படிச்சாலும் இத நீங்க கேட்கணும். அப்படி நீங்க கேட்கும் பொழுது நீங்க அதற்குரிய காரணங்களையும் அதற்குரிய விளைவுகளையும் நீங்க தேடுறீங்கன்னு அர்த்தம். அந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் இதுல உள்ள முக்கியமான வார்த்தைகள், அதாவது ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அண்ட் கீ வேர்ட்ஸ் நீங்க வந்து நோட் பண்ணணும். மீண்டும் மீண்டும் வருகிற சொற்களையும் முக்கியமான வார்த்தைகளையும் நீங்க கவனிக்க தொடங்கணும். சோ இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ண தொடங்கும் பொழுதே நீங்க நல்லா நோட் பண்ண முடியும். உங்களுடைய ரீடிங் ஸ்லோ ஆயிருக்கும்.
அதே போல நீங்க திரும்பி திரும்பி அந்த பேசேஜ படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு பேசேஜ படிக்கும் பொழுது இது ஏற்கனவே படிச்சது தானே, இதுல இதுதானே இருக்கும் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிறத தவிர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23rd Psalm எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அதிகாரம் எனக்கு மனப்பாடமாவே தெரியும், இது நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே நினைச்சுக்காம, ஆவியானவர் வேதத்துல இருந்து அநேக காரியங்களை நமக்கு புதுசாக கற்றுக் கொடுத்துட்டு கொண்டே இருப்பார். ஒவ்வொரு தடவை நீங்க படிக்கும் பொழுது ஒரு புதையல போல யூ வில் கெட் நியூ இன்சைட்ஸ் அண்ட் நியூ ரெவலேஷன்ஸ். அண்ட் அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கியூரியாசிட்டி வேணும். இன்னைக்கு நான் இதை படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்னோட என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஒவ்வொரு பேசேஜ் படிக்கும் பொழுதும் கேள்விகள் கேட்கறது ரொம்ப அவசியம். And it is another great way to get good observation. நீங்க ஒரு ஆத்துல, அதாவது ஒரு ரிவர்ல தங்கத்தை தேட போனீங்கன்னா அதுல வந்து கூழாங்கற்கள், குச்சி, மண்ணு, சேரு, இது எல்லா வச்சுமே தான் எடுப்பீங்க. அதுல எது தங்கணும் உங்களுக்கு தெரியாது. ஆனா அத நல்லா சிஃப்ட் பண்ணும்போது, அதாவது ஜலிக்கும் பொழுது கடைசியா உங்களுக்கு கண்டிப்பா தங்கம் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப், தட் இஸ் இன்டர்பிரிட்டேஷன். நீங்க உங்க மொபைல்லயோ இல்ல அலார்ம் கிளாக்லயோ ஒரு 6 to 8 minutes டைமர் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 23வது சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா மேபி ஒரு 2 to 3 minutesல நீங்க படிச்சு முடிக்கலாம். பட் நீங்க ஒரு டைமரை வச்சு 6 to 8 நிமிஷத்துக்கு அந்த டைமரை வச்சுட்டு நீங்க பொறுமையா அந்த டைம் முடிகிற வரைக்கும் பேசேஜ் திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது அதுல உள்ள நீங்க யூ ஹேவ் டு ரைஸ் questions and out of curiosity you will have to read it. நீங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது நிறைய ஃபேக்ட்ஸ், நிறைய ரெவலேஷன்ஸ் அண்ட் நிறைய உண்மைகளை உங்களால பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் த கீ டு அன்லாக் த மீனிங் ஆஃப் த டெக்ஸ்ட். சோ இந்த டைம்ல தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ரிவர்ல இருந்து அந்த எடுத்துட்டு வந்த சேரோட அந்த களிம்ல இருந்து கோல்ட கண்டுபிடிக்கிற டைம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு டெவலப் சம் questions based on your observation. நீங்க படிக்கிற பேசேஜ்ல இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். எப்படி, வாட் டஸ் தி ஆத்தர் இன்டெண்ட் டு கம்யூனிகேட் டு தி ஒரிஜினல் ஆடியன்ஸ்? எழுதினவர் எந்த விஷயத்த இந்த படிக்கிறவங்களுக்கு சொல்ல விரும்புறாரு? ஆர் வாட்ஸ் தி சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட்? இந்த பேசேஜோட முக்கியத்துவம் என்ன, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற கேள்விகளை நீங்க கேட்கும் பொழுது, இப்படி நீங்க கேட்கும் பொழுது இது உங்களை அந்த சென்ட்ரல் தீமுக்கு நேராக எடுத்து செல்லும். நீங்க அந்த பேசேஜ படிக்க படிக்க அந்த என்வாயன்மெண்ட், அந்த பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் தியர் கல்ச்சர், இதெல்லாம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு இமேஜின். அந்த இடங்களை, அந்த நபர்களை, அந்த காலத்து சூழ்நிலைகளை, இதையெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். விசேஷமாக புதிய ஏற்பாடு, அதாவது காஸ்பெல்ஸ் படிக்கும் பொழுது, சுவிசேஷங்களை படிக்கும் பொழுது, நீங்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவருடைய கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும், அவர் செய்தது போல நாம செய்தா எப்படி இருக்கும், இல்ல அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவர் அதுல எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, இப்படி நீங்க கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த கற்பனை செய்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பைபிள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல பைபிள் டிக்ஷனரி இருக்கும், கமெண்ட்ரி இருக்கும், அதாவது தமிழ் அகராதி மற்றும் விளக்க உரை இருக்கிற நிறைய பைபிள் ஆப்ஸ் உண்டு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க படிக்கும் பொழுது பிக்சர்ஸோடையும் இன்னும் அந்த மேப்போடையும் அதை படிக்கும் பொழுது இன்னும் இந்த பேசேஜ ஆழமா புரிந்து கொள்றதுக்கு ஏதுவா இருக்கும். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆக்ரோனிம் சொல்லி தர போறேன். அந்த ஆக்ரோனிம் என்ன நான் ப்ரீவியஸ் எபிசோட்லயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா டைட், TIGHT, டைட். இந்த பேசேஜ் நீங்க படிக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் என்னன்றதுதான் இந்த ஆக்ரோனிம். T stands for text dependent, I stands for interesting, G stands for good discussion, H stands for highlight the keywords, and T stands for tie observations together. So நீங்க இந்த கேள்விகளை கேட்டு இந்த பேசேஜ படிக்கும் பொழுது டிக்ஷனரி யூஸ் பண்ணி, கமெண்ட்ரி யூஸ் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, இன்டர்பிரேட் பண்ணி, அது எல்லாம் நீங்க படிக்கும் பொழுது this is the gold you get. ஓகேங்களா? நீங்க டெக்ஸ்ட விட்டு, கான்டெக்ஸ்ட விட்டு மாற மாட்டீங்க. அதே போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு, அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
கீ வேர்ட்ஸை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் பொழுது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். அது மாத்திரமல்ல, லாஸ்ட் டி சொல்லுது டை அப்சர்வேஷன்ஸ் டுகெதர். நீங்க அதை ஒரு கோர்வையா நீங்க அதை இணைக்கும் பொழுது உங்களுக்கு அழகான ஒரு பைபிள் ஸ்டடி உங்க கையில இருக்கும். நீங்க அப்சர்வ் பண்ண இந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். So after reading, spend some time in prayer so that God would help you to believe the passage and apply it in your life so that you will have a renewed and a transformed life. நீங்க படிக்கிறதோடு நிறுத்தாம நீங்க அந்த இடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க நிச்சயமா கேட்கணும். சரி, நெக்ஸ்ட் செஷன் போலாமா? ஓகே, தி நெக்ஸ்ட் செஷன் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் பைபிள்ல இருந்து சில அனிமல்ஸ் நான் பிக் பண்ணி அந்த அனிமல்ஸ் வச்சு நம்ம டே டு டே லாங்குவேஜ்ல எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றது. இந்த அனிமல்ஸ் இந்த காலகட்டத்துல இல்லனாலும் இப்பயும் அதோட யூசேஜ் ரெஃபரன்ஸ் இருக்கு. சோ அத குறிச்சு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு விரும்புறேன். The first one is Leviathan. Yes, Leviathan. இது என்ன அப்படின்னா, it is a sea creature in the form of a serpent. சர்ப்பத்தின் வடிவில் உள்ளதான ஒரு கடல் விலங்கு. இது யோபின் புஸ்தகத்திலையும் சங்கீதத்திலையும் ஏசாயிலையும் ஆமோஸ்லயும் வந்து நம்ம இதை படிக்கலாம். இட்ஸ் a large sea creature with many heads. ஒரு பெரிய விலங்கு இது, கடல் உயிரினம், நிறைய தலைகளை கொண்டது. அது மாத்திரமல்ல, இது நம்ம லாங்குவேஜ்ல இப்ப உள்ள டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்படி ஒரு ஸ்கேரியான பயமுறுத்தரமான அர்த்தம் கிடையாது. எதை குறிக்குது அப்படின்னா, இது ஒரு இட்ஸ் a big power, அதாவது மிகப்பெரிய சக்தி. இல்லனா இட்ஸ் ஹியூஜ், அதாவது பிசிக்கலி லார்ஜ், உருவத்துல பெரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த Leviathan அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். For example, the factory is a towering Leviathan in the middle of the town. இந்த தொழிற்சாலை நகரத்தின் நடுவில் ஒரு உயரமான லிவியத்தானாக இருக்கிறது அப்படின்றதுதான் அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். The world is wrestling with the Leviathan COVID-19 and sadly it's a great challenge for the doctor. உலகம் COVID-19 என்கிற இந்த லேவியதனோட மல்யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இது மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது அப்படின்றதா இதனோட டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் விலங்கை பத்தி கூட நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, நம்முடைய வேதத்துல யோபு புத்தகத்துல 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். இங்கிலீஷ்ல, look at behemoth which I made along with you and which feeds on grass like an ox. இந்த இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஆக்ஸ பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. I'm going to speak about behemoth. நான் நினைக்கிறேன் யோபுக்கு நிறைய he had a lot of knowledge about not only the universe but also sea creatures. ஏன்னா அவர் எழுதி இருக்கிற அந்த வார்த்தைகள் இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். Okay, if you refer to something or someone as behemoth, then you mean that it's extremely large and it is often unpleasant, inefficient or difficult to manage. அதாவது நீங்க எதையாவது behemoth அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிது, மிக பெரியது, அப்புறம் பெரும்பாலும் இது வந்து விரும்பத்தகாதது, திறமை இல்லாதது, நிர்வகிப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு தான் அர்த்தம். இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? The city is a sprawling behemoth with no heart. அதாவது இந்த நகரம் ஒரு பரந்த இதயம் இல்லாத ஒரு பெஹமத்தாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, it is crowded and there is no place for people to live. The army's new tank is a behemoth. அதாவது ராணுவத்தின் இந்த புதிய வாகனம் ஒரு பெஹமத் போல இருக்குது, அதாவது பெருசா இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா இந்த Leviathan and behemoth both give a similar meaning. ரெண்டுமே ஒரு அளவுக்கு ஒரே மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ உங்களுடைய லாங்குவேஜ்ல
நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலா இப்ப பெருசா இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவோம்னா யானை அப்படின்னு சொல்லுவோம், யானை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் நீங்க பைபிள்ல இருந்து இந்த 2 விலங்க கூட நீங்க சொல்லலாம். அடுத்து சொல்ல போற விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விலங்கு and we also use it. That is scapegoat. இது லேவியராகமத்துல வருது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்கள்ல வருது. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும், அதாவது ஆடுகள் மேல அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். 22வது வசனம், அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். சரி, இப்போ உங்களுக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? பலிக்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. மற்றவர்களின் தவறுகளை நம்ம மேல சுமந்து கொள்வதுதான் பலிக்கடா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, the fellow has always been a scapegoat since he is the youngest of the siblings, of the 4 siblings. அதாவது அவங்க வீட்டுல 4 பிள்ளைங்க இருந்தாலும் இவன் கடைசி பிள்ளையா இருக்கிறதுனால எப்போதுமே இவன் தான் பலிக்கடா. நாம கூட நிறைய விஷயத்துல ஸ்கேப் கோட்டா இருந்திருப்போம், இல்ல மத்தவங்கள ஸ்கேப் கோட்டா மாத்தி இருப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம 3 அனிமல்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் பைபிள்ல இருந்து. என்னென்ன? லேவியாதின், பெகமெத் அண்ட் ஸ்கேப்கோட். என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு நம்ம படிக்க போற பைபிள் பேசேஜ், நம்ம எப்போதுமே ஈஸ்டர் அதாவது ரெசரக்ஷன் டேல மோஸ்டா இந்த பேசேஜை படிப்பாங்க. பட் ஐ ஹவ் chosen this passage so that you will definitely be benefited through this. Okay, இன்னைக்கு படிக்க போற passage is from the Gospel of Luke, chapter 24, from verses 13 to 31. கொஞ்சம் லாங் பேசேஜ், பட் ஸ்டில் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அண்ட் நான் ஏன் இந்த பைபிள் பேசேஜை படிக்கிறேன் அப்படின்னா, நான் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படின்றத நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுதுதான் உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க என்னோட கூட சேர்ந்து உங்க பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. ஓப்பன் யுவர் பைபிள்ஸ் டு தி Gospel of Luke, chapter 24, verses 13 to 31. On the road to Emmaus. Now that same day, 2 of them were going to a village called Emmaus, about 7 miles from Jerusalem. They were talking with each other about everything that had happened. As they talked and discussed these things with each other, Jesus himself came up and walked along with them. But they were kept from recognizing him. He asked them, "What are you discussing together as you walk along?" They stood still, their faces downcast. One of them, named Cleopas, asked him, "Are you the only one visiting Jerusalem who does not know the things that have happened there in these days?" "What things?" he asked. "About Jesus of Nazareth," they replied. "He was a prophet, powerful in word and deed before God and all the people. The chief priests and our rulers handed him over to be sentenced to death, and they crucified him. But we had hoped that he was the one who was going to redeem Israel. And what is more, it is the 3rd day since all this took place. In addition, some of our women amazed us. They went to the tomb early this morning, but didn't find his body. They came and told us that they had seen a vision of angels who said he was alive. Then some of our companions went to the tomb and found it just as the women had said, but they did not see Jesus." He said to them, "How foolish you are, and how slow to believe all that the prophets have spoken. Did not the Messiah have to suffer these things and then enter his glory?" And beginning with Moses and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. As they approached the village to which they were going, Jesus continued on as if he were going farther. But they urged him strongly, "Stay with us, for it is nearly evening. The day is almost over." So he went in to stay with them. When he was at the table with them, he took bread, gave thanks, broke it, and began to give it to them. Then their eyes were opened and they recognized him, and he disappeared from their sight.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேசேஜ் இல்லையா? நமக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்ல? ஓகே, இந்த நாளில் இந்த பேசேஜ்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொல்லி தர போறேன். பட் அது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நீங்க கவனிக்கும் பொழுது உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய ப்ரொனன்சியேஷன், உங்களுடைய ஆர்டிகுலேஷன் மாறுறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ கவனமா என்னோட ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை நீங்க வாய் விட்டு சொல்ல ஆரம்பிங்க. You will see that you speak like a native speaker. இங்கிலீஷ் படிச்ச ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதெல்லாம் என்னன்னா and the இந்த 3 வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவோம். நான் இதை பத்தி டீப்பா இன்னொரு எபிசோட்ல எடுக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த வார்த்தை the அப்படிங்கறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இது 2 வகையா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், the and the. ஸோ எந்த இடத்துல the ப்ரொனவுன்ஸ் பண்ணும், எந்த இடத்துல the ப்ரொனவுன்ஸ் பண்ணும் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். Let me quickly teach you the rules, and before that let me teach you how to pronounce the. இத நீங்க வெக்கப்படாம நான் சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணணும். Make sure your tongue touches the upper teeth. The அதாவது உங்க நாவு உங்களுடைய மேற் பல்ல தொடுற மாதிரி சொல்லணும். Don't bite too hard and don't press too hard. ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. உங்க நாக்கு கடிச்சுக்காதீங்க. ரொம்ப லைட்டா டச் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க ஒரு வைப்ரேஷன், அதாவது டங்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும். ஓகே, டேக் a look at this. The end, the apple, the end, the apple. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏன் the end, the apple அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, apple and end begins with a vowel sound. So rule number 1, அடுத்த வார்த்தை vowel soundல ஆரம்பிச்சது அப்படின்னா the அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, vowel sound இருக்கணுமே ஒழிய vowel நீங்க பார்க்க கூடாது. ஏன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். For example, the umbrella, the university. The umbrella, the university. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகளும் umbrella and university U அப்படிங்கிற vowel எழுத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனா இதோட சவுண்ட் வித்தியாசமா இருக்கும். umbrella, umbrella அது vowel sound. அப்படிங்கிறது vowel sound. But university, U, it starts with a Y sound, as in Y-O-U. அப்ப university, Y அப்படிங்கிறது it's a consonant and it is not a vowel sound, and it's a consonant sound. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா umbrella starts with a vowel sound and university doesn't. The second rule is don't stop. Don't stop. என்ன அப்படின்னா, connect the 2 words. The apple, the end. இது ரெண்டுத்தையும் ஒரே வார்த்தையா சொல்ல கத்துக்கணும். 2 வார்த்தையா இல்ல, ஒரே வார்த்தை. And the third rule is to add a short Y sound. ஒரு சின்ன Y sound இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையில யூஸ் பண்ணணும். A tiny little ear sound. The end, the apple. Listen, the end, the apple. Okay, so இந்த இடத்துல இந்த ear அப்படிங்கிறது தான் linking sound. That is the linking sound that connects the 2 vowels together more clearly. The other day, the other day. That's the rule. சரி, இப்ப நம்ம சில வார்த்தைகளை the and the இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். Practice with me. Listen. The big apple. The big apple. We didn't say the big apple. We said the big apple. ஏன்னா b அப்படிங்கிறது is a consonant sound. அதே apple is a vowel sound. The apple. Okay, another example. The day. The day. The other day. The other day. Okay. So let us practice some sentences. இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் வாக்கியத்திலயும் the-வும் வரும், the-யும் வரும். So listen carefully, pay attention and repeat after me. This is the end of the film. This is the end of the film.
The traffic is terrible in the afternoon. The traffic is terrible in the afternoon. The employees are at the meeting. The employees are at the meeting. You're the only person who knows the truth. You're the only person who knows the truth. I don't have the answer to the question. I don't have the answer to the question. நீங்க இத பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப கான்ஷியஸா எங்கெங்கெல்லாம் வவல் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட் வருதுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு நீங்க கான்ஷியஸா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லாங்குவேஜ்ல அது மாறுறத உங்களால கவனிக்க முடியும். நாம இப்ப ஒரு பேசேஜ் படிச்சோம் இல்லைங்களா, அதை நீங்க திருப்பி போய் கேட்டு பாருங்க. கண்டிப்பா நான் த அண்ட் தி வித்தியாசமா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்பேன். எஸ்பெஷலி 18th verseல பாத்தீங்கன்னா நான் திருப்பி படிக்கிறேன். One of them named Cleopas asked him. கவனிங்க, இந்த இடத்துல தான் மாறுது. Are you the only one visiting Jerusalem who does not know the things that have happened there in these days? So you to practice and start speaking like a native speaker. இந்த நாள்ல நாம படிச்ச வேத பகுதி இன்ட்ரெஸ்டிங்கான வேத பகுதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்த்தெழுதலின் நாள்ல நம்ம வாசிப்போம். இந்த பேசேஜ்ல பாத்தீங்கன்னா 2 சீஷர்கள் எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கிற எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு நடந்து போறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இதுவரைக்கும் நடந்த எல்லா காரியத்தை பத்தியும் அவங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. They were confused and anxious. அவங்க ரொம்ப குழப்பமான நிலையிலும் ரொம்ப கவலையோடயும் அவங்க இருந்தாங்க. அப்ப அந்த 15வது வசனம் அழகா சொல்லுது, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. They were confused and anxious. அவங்க ரொம்ப குழப்பமான நிலையிலும் ரொம்ப ஒரு கவலையோடையும் இருந்தாங்க. அப்ப இயேசு அவர்களோடு சேர்ந்த பிறகு அவர் கேக்குறாரு, நீங்க எதை குறிச்சு இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்ப அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களை தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்கள்ல எருசலேமில் நடந்ததை குறிச்சு உங்களுக்கு தெரியாதா? நீங்க அந்நியரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆண்டவர் ஏன் அவங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப துக்கமா கவலையா இருந்தாங்க. அவங்கள ஆறுதல் படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் அவங்களோட தானா சேர்ந்து கொண்டாரு. அவங்க குழப்பமான சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட தான் இருந்தாரு. He entered into their state of uncertainty and frustration. அவங்களுடைய நிச்சயமற்ற விரக்தியான குழப்பமான சூழ்நிலையில கர்த்தர் தாமாகவே அவர்களிடத்துல நுழையறத நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்களாலதான் அவரை ரெகக்னைஸ் பண்ண முடியல. நம்ம கூட இந்த குவாரண்டைன் டைம்ல கூட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நாட்கள்ல உங்க வேலைகளை துளைத்து நிறைய பேர் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறி உங்களுடைய அஸ்திபாரங்களை இடிந்து போன சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். நீங்க நிறைய கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை எங்களை கைவிட்டுட்டீங்க, எங்களுக்கு இதை அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கூட நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவரும் உங்களோட கூட இருக்கிறாரு என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசிட்டு இருக்கும் போது அவங்க பேசுறதுல என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்ப அவர் அநேக அற்புதங்களை செய்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. 19வது வசனத்துல சொல்றாங்க, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆனா என்னாச்சுன்னா நம்முடைய பிரதான ஆசாரியர்களும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவருதான் இஸ்ரவேல மீட்டெடுப்பாரு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இப்ப அவருடைய கல்லறைக்கு நாங்க போய் பார்த்தா அவருடைய சரீரத்தையும் காணோம். ஆனா ஒரு தேவ தூதன் அவர் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லி பிரமிக்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குழப்பத்திலையும் கவலையிலையும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இம்மீடியட்டா வேதத்துல இருந்து சில பகுதிகளை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம பார்க்கலாம்.
இன்னைக்கும் நம்ம குழப்பமான சூழ்நிலையில சில காரியங்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க குழம்பி போய் இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இந்த வேத புத்தகத்தை நீங்க திறக்கணும். அதை திறந்து நீங்க வாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற அனாதி தீர்மானத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அததான் இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து காமிக்கிறாரு. 25வது வசனத்துல சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு முன் புத்தி இல்லாத மந்த இதயம் உள்ளவர்களை கிறிஸ்து இவ்வளவாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று மோசே எழுதின தீர்க்கதரிசியிலிருந்து மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்ன வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களை குறித்தும் ஆண்டவர் அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறாரு. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ வேதத்தை எடுத்து தர, உன் வாழ்க்கையில நான் உனக்கு சொன்ன காரியங்கள் ஒன்றையும் நான் செய்யாமல் போவது கிடையாது. நிச்சயமா உன்னுடைய எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரோமன்ஸ் 8:28 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் தோஸ் ஹூ லவ் காட். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நமக்கு நடந்துட்டு இருக்கும். தீமைக்கானதல்ல, நன்மைக்கானதாகவே இருக்கிறது என்பதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அப்படி பேசிட்டே போகும்பொழுது எம்மா ஊருக்கு கிட்ட வந்துடுறாங்க. அது ரொம்ப சாயங்கால வேலையாயிடுச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உடனே சீஷர்கள் சொல்றாங்க, நீங்க எங்க கூட இருக்கணும், பொழுதாயிற்று என்று வருந்தி கேட்டுக்கொள்கிறார்கள். ஒரு பாடல் கூட இருக்குல்ல, வறுமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். சோ இப்படியா வருந்தி கேட்டுக்கொள்றாங்க. உடனே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். 29வது வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். அவர் உள்ள போனது மாத்திரம் அல்ல, 30வது வசனத்துல அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம் இல்லையா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா they urged him strongly அப்படின்னு இருக்கு. அவர்கள் வருந்தி நீங்க வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. So he went in to stay with them, and when he was at the table with them, he took the bread, gave thanks, broke it, and began to give it to them. Then their eyes were opened and they recognized him. அவர்கள் கண்கள் திறக்கப்படுறது. இந்த நாளிலும் நீங்க உங்க இருதயத்தின் கதவை திறந்து அவரை நீங்க அழைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட தங்க ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார் அப்படின்னு சொல்லி. சோ இதயமாகிய கதவை அவருக்கு திறக்கும் பொழுது அவர் உள்ளே வருவார். உள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள், குழப்பம், விரக்தி, தனிமை எல்லாவற்றும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போயிடும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு ஐக்கியமாகி நம்முடைய வீட்டிலே தங்கி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய கண்களை, புத்தியை தெளிவிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் இந்த சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. இந்த நாளிலே உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் கண்களும் திறக்கப்படும். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு என வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய குழப்பம் போயிடும், உங்க சந்தேகம் மாறும், உங்க பயம் உங்களை விட்டு போகும். நிச்சயமாகவே உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வேதத்துல தான் இருக்கு. So don't fail to read your Bible. நீங்க வேதத்தை படிக்கிறத மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாது. இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நாளிலும் இந்த நாளோட கிளாஸ் மாத்திரமல்ல, இன்னைக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் எங்களுக்கு நீங்க அனுப்புங்க.
அடுத்த வாரம் உங்களை நான் ஒரு லைவ் கான்வர்சேஷன்ல பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல உங்களை நான் சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க அதுக்கு முன்னாடியே உங்க கேள்விகளை எனக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். And before I conclude, I would like to tell you something. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச பிறகு Learn English Through the Bible அப்படின்னு சொல்ற ஒரு FB பேஜ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க லைக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நீங்க வந்து மெசேஜ் வந்து டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா ஹொசனா ரிவைவல் சர்ச் அப்படின்ற பேஜை நீங்க லைக் பண்ணுங்க. சண்டேஸ்ல 10:30க்கு எங்களுடைய ஆராதனை உண்டு. நீங்க அதை பார்த்து கூட உங்களுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த வீக்கே வந்து ஒரு 4 பேர் நீங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இதை நீங்க வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பேஜ்ல போய் அதை நாங்க சர்ச் பண்ணும் போது எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ ஐ வில் டேக் யூர் சஜஷன் அண்ட் சீக்கிரத்துல இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். Hope you enjoyed today's program. Follow all my tips and I'm sure you will start to speak English fluently very soon. So meet you in the next episode. Until then, may God be with you.